பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய சத்தமாலும் உள்ளது. இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவரை நாம் துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை உயர்த்தி நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்மை உயர்த்தி நாங்கள் செபிக்கிறப்பா. இந்த நாளிலும் கூட நீர் எங்களோட பேசும். ஆமேன். ஏசப்பா இதனால் நமக்கு கொடுக்குற வசனம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 1-5 வரலையும் நான் வாசிக்கிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தை இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். இரவுக்கு இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலம் விடியற்காலம் ஆயிற்று. 1ஆம் நாள் ஆயிற்று. இந்த 1ஆம் நாளில் ஏசப்பா ஆதியாகமத்தில் முதல் செய்த அற்புதத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமி எப்படி இருந்துச்சு? ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்துச்சு. அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன ஒழுங்கின்மையாக இருக்குது, எது வெறுமையாக இருக்குதுன்றதை நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்சு அதிலேருந்து வெளியில் வர ஆண்டுக்கிட்ட உதவி கேட்கணும். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. நம்ம வாழ்க்கையில் இருள் இருந்தால் அதில் என்ன பண்ண முடியாது? ஒரு சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, ஆசீர்வாதங்கள் இருக்காது. அப்போது அந்த இருளை நம்ம விட்டு விலகணும்னு ஆண்டுடைய சமூகத்தில் போங்க. 3ஆவது வசனத்தில் ஆண்டு சொல்கிறார், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ நம்ம அந்த ஆண்டு கொடுத்த வார்த்தையை நீங்கள் விசுவாசத்தோடு வாயினால் அறிக்கை இடும்போது உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் வரும். உங்கள் சிந்தையில் ஒரு வெளிச்சம், உங்களுடைய குடும்பத்தில் ஒரு வெளிச்சம், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம், உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு வெளிச்சம், தொழிலில் ஒரு வெளிச்சம், பரிசுத்தத்தில் ஒரு வெளிச்சம். அன்றைய சோதரி எங்கெல்லாம் ஒழுங்கின்மையாக வெறுமையாக இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். வெளிச்சம் உண்டாயிடும். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தை இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். அப்போது பிரிக்கப்படணும். எதெல்லாம் நன்மை தீமையை விட்டுட்டு விலகணும் ஆண்டு அதுதான் சொல்கிறார். அப்போது வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னோன்னே இருள் என்ன பண்ணுது? விலகி போகுது. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இருள், எதெல்லாம் இருளாக இருக்குது, எதெல்லாம் தேவனுக்கு பிரியமெல்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வாங்க. ஏசப்பாங்க ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கு கட்டளையிட விரும்புகிறார். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன உடனே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருள்கள் விலகி உங்கள் வாழ்க்கையில் ஒரு தனிப்பட்ட காரியங்களில் ஒரு வெளிச்சம் உண்டாகும். நீங்கள் சொல்லுங்கள், ஏசப்பா எனக்குள்ளே ஒரு வெளிச்சம் வரட்டும், என் சிந்தையில் ஒரு வெளிச்சம் வரட்டும், என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரட்டும், என் குடும்பத்தில் ஒரு வெளிச்சம் வரட்டும். எதுலெல்லாம் இருளாக இருக்குது, எதுலெல்லாம் நஷ்டங்கள், எதுலெல்லாம் கஷ்டங்கள், எதுலெல்லாம் பாடுகள் வழியாக கடந்து போகிறீங்களோ அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஒழுங்கின்மை மாறி, அந்த வெறுமை மாறி ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டு உங்களுக்கு கட்டளையிட விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவரே கேட்டுட்டு இருக்கிற யாவர் மேலப்பா இப்படி ஆவி இறங்கி வரட்டும், இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும், இந்த வெளிச்சம் உண்டாகட்டும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் செபிக்கிற கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகள் பிள்ளைகள் யாவர் மேலேயும் ஆண்டவரே உம்முடைய ஆவி ஊற்றுங்கப்பா, அக்னி ஊற்றுங்கப்பா, வல்லமை வெளிப்படட்டும். உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு